அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத் தலைவி ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம். தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம். நான் அறிக்கை விடுகின்ற பொழுது இதை வலியுறுத்தி சொன்னேன். பிறகு 27 மாதம் காலத்தில் 28ஆம் மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்ப கொடுக்கின்ற காரணம், ஸ்டாலின் சொன்ன காரணம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே, அந்த காரணம் 27 மாதம் இந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற என்பதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும், அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க குடும்பத்துக்கு. ஆனா 1,31,31,00,000 இருக்கு. மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல. அண்மையில் 2 மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுப்பதை அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 28 மாசம் கிடைக்கல. ஒரு ஆண்டுனா அந்த 5 ஆண்டுனா 32 மாசம் தான் கிடைக்கும். இப்ப கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது. 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவருக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே, பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க.